சம்டைம்ஸ் நம்ம பெரிய படம் வரும்போது, இந்த மாரி சின்ன படத்த மறந்துருவோம். ஸோ இந்த மாரீசன் எப்படி இருக்கு? இன்டர்நெட்ல சொல்ற மாரி இந்த படம் ஒர்த்தா? இல்ல இல்லையா? அப்படிங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இன்டர்நெட்ல இந்த படத்த பத்தி யாருமே பேசல. டாக்ஸ் ஃபுல்லாமே ஃபேன்டாஸ்டிக் 4 அண்ட் தலைவன், தலைவி மேல தான் இருக்கு. ஒரு சில ரிவ்யூஸ்ல பார்க்கும்போது, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கவே போனேன். பட் என்ன பொறுத்தவரை இந்த 2 மகா நடிகர்கள் கதை இல்லாம இந்த படத்த ஓகே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் இந்த படமே போனேன். இந்த படம் ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு ரோட் டிராவல் அத பேஸ் பண்ணி கிரைம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படமே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இந்த படம் வந்து லைட் வெயிட்டடா இருக்கும். சில இடத்துல ஃபஹத் ஃபாசில் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சில இடத்துல வடிவேலு நேச்சுரலா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேருமே வந்து நான் நடிகனா, நீ நடிகனான்னு பார்க்காம இந்த கதைக்கு ஏத்த மாரி நடிச்சது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இந்த படத்துல சொன்ன மெசேஜ் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல சொன்னது தான். பட் இருந்தாலுமே இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹியூமர் 2 பேருக்குமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நெறைய பேரு சிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் கனெக்ட் ஆச்சு. ஸோ வழக்கம் போல தமிழ் ஆடியன்ஸ் இந்த மாரீசன கண்டிப்பா அண்டர் ரேட்டட் ஆக்கிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்க்கறது வேற. பட் இந்த படத்த தியேட்டர்லயே செலிப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா போய் படத்த பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படம் பார்த்த நீங்க உங்களுக்கு மாரீசன் எப்படி இருந்துச்சு? உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லையா? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.